எல்லாருக்கும் வணக்கம். இது மனமொழிமை சேனல். நம்ம சேனலில் நிறைய அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, இயற்கை முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸில் ஜென்யூனாக எந்த மாதிரி கிடைச்சிருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்புவை யூஸ் பண்ணால் ஒரே வாஷில் நம்ம ஹேருக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ இது அவ்வளோ பிரம்மாண்டமாக ஹேர் வளரும், அதே மாதிரி அவ்வளோ சாஃப்ட் ஆயிரும், அந்த மாதிரி எதையுமே நாம் இப்போ சொல்லாமல் அதை செஞ்சு காட்டுறப்போ நீங்களே நேரடியாக பார்க்கலாம் எந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவு எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போது இந்த ஹேரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மெத்தடில் ஷியக்காய் பவுடர் தயாரிச்சுட்டு அதை ஷாம்பூ மாதிரி பயன்படுத்தும் போது எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லைவாகவே நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பவுடரை பயன்படுத்துகிறத விட இந்த பவுடரில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய பொருட்களை சேர்த்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த பொருட்கள் கொஞ்ச நேரம் நம்ம தலையில் பேக் மாதிரி போட்டுட்டு அதை ஒரு 25 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வெறுமனே வாஷ் பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் போட்டும் வாஷ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பேக் மாதிரி போட்டுட்டு அதை வாஷ் பண்ணும்போது ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, நல்ல சாஃப்டாகவும் ஷைனியாகவும் இருக்குது. அதே மாதிரி ஹேர் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக சூப்பரான அரோமா இருக்குது அதில். ஸோ இப்போ அதை எப்படி பேக்காக போடுறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் போடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் ஆலிவேரா லீஃப் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து ஜெல்லை எடுத்துக்கோங்க. அந்த ஜெல்லை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போது உங்கள் ஹேரோடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்கூப்போ இல்லை 3 ஸ்கூப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஷியக்காய் பவுடரை அதில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை மிக்சியை போட்டு நல்லா அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு செமி சாலிடான ஒரு பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன்னமும் நீர்த்து வேணும்னா கொஞ்சம் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஆலிவேரா பிளான்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கர்டோ இல்லைன்னா லைம் ஜூஸோ இதில் சேர்த்துக்கலாம். சைனஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, உங்களால் சோக் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியை மட்டும் அதில் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்பன்னா ஒன்றே சில்கியாக மாறிடும் அந்த மாதிரி கிடையாது. நார்மலாக நீங்கள் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அதை விட இது ரொம்ப நல்லா ஷைனியராக கண்டிப்பாக தெரியும். ஆக்சுவலாக இதில் இருக்கிற அந்த வெந்தயம் கண்டிஷ்னராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சரை அது ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால ஸ்பெஷலாக இதுக்குன்னு கண்டிஷ்னர் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாக ஒரு ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் உங்களுடைய எக்ஸஸான ஆயில் எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஹேரில் நேச்சுரலாக சுரக்கக்கூடிய சீபம் அப்படிங்கிற அந்த ஆயில் கண்டென்ட்டையும் சேர்த்து வாஷ் அவுட் பண்ணுறோம். அப்போ உங்கள் ஹேர் என்ன பண்ணுன்னா ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி அந்த அளவுக்கு போயிடும். அந்த மாதிரி உங்கள் ஹேரை விட்டிங்க அப்படின்னா ரொம்ப கொத்து உதிர ஆரம்பிக்கும். அதனால கண்டிஷனரை பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க சஜஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த இயற்கையான இந்த ஷியக்காய் பவுடர் போடும்போது ஷியக்காயில் pH லெவலில் ரீட்டைன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கண்டென்ட் அதில் இருக்குது. அதே மாதிரி இதில் சேர்த்துருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம ஹேருக்கு இன்னமும் எக்ஸஸான பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கும். நம்ம ஹேருக்கு மாய்ஸ்சரை அது ரீட்டைன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸஸாக இதுக்கு கண்டிஷனர் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 2 டிப்ஸை சேர்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைனஸ் பிரச்சனையும் வராது. அதே மாதிரி உங்கள் ஹேரை இன்னமும் வளர்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, சைனஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஊற வச்சுட்டு தலை குளிக்கிறப்போ உங்களுக்கு நீர் கோக்குது, அதே மாதிரி தலைவலி, காது வலி, தொண்டையில் வலி இந்த மாதிரிலாம் வந்துடுது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு
ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் நம்மள பண்ணுற தப்பு என்னென்னா ஃபேனுக்கு கீழே உட்காந்து அந்த காற்றுல வந்து நம்ம ஹேரை ட்ரை பண்ணிடுவோம். அதுதான் வந்து மிக முக்கியமான பிரச்சனையை உண்டாக்குது. என்னென்னா நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை வந்து ஃபேன் காற்றுப்பட்டு இன்னமும் நம்ம தலைக்கு உள்ளே தான் இறங்கும். அதனால் அது நீர் கோர்வையாக கோர்த்து நம்ம காது வலி, அதே மாதிரி தலைவலி, இந்த நீர் கோர்வை கோர்த்து அந்த சைனஸ் பிரச்சனையை உண்டாக்கும். இதுக்கு நல்ல சொல்யூஷன் என்னன்னா, நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக வந்து சூரிய ஒளி படுற இடத்துல நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்ல ஹேரை காய போட்டிங்கன்னா அது நமக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மையை வந்து அது எவாப்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு சைனஸ் பிரச்சனையை கண்டிப்பாக கொண்டு வராது. இது வந்து ஷியக்காய்க்கு மட்டும் அப்படிங்கிறது போடுறப்போ மட்டும் இல்லை, எந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணாலும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுடைய தலையை வந்து கொஞ்சம் முன்னாடி கூடி கவுத்தி உங்கள் ஹேர் ஃபுல்லத்தையுமே முன்னாடி கூடி போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்னமும் ஜாஸ்தியாகும். உங்களுடைய ஹேரை வந்து இன்னமும் நல்லா நீண்டு வளர்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டெய்லி கோம் பண்ணுறப்போ கூட ஒரு தடவை உங்கள் ஹேரை வந்து முன்னாடி கூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கோம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தினமும் பண்ணிங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் அதுக்கு கிடச்சி உங்கள் ஹேர் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த 2 டிப்பையும் கண்டிப்பாக